இந்த 21ஆம் நூற்றாண்டுல நற்செய்திய நம்ம போய் அறிவிக்கும்போது, மிக அதிகமாக எழும்பக்கூடிய ஒரு விவாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "என்ன பிரதர் தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து இவ்ளோ தூரத்துக்கு அதிகமாயிருச்சு. நீங்க இன்னும் வந்து பல 1000 வருஷத்துக்கு முன்பாக எழுதப்பட்ட வேதாகமத்திலருந்து வசனத்த எடுத்து நீங்க போதிக்கிறீங்களே, இன்னுமா நீங்க இத நம்புறீங்க?" அப்படின்னு சொல்லி நெறைய விவாதங்கள் எழும்பும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வேதாகமத்துல, இந்த பல 1000 வருஷத்துக்கு முன்பாக அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த வேதாகமத்துல இருக்க சில அற்புதமான அறிவியல் உண்மைகள் குறிச்சு தான் நம்ம பார்க்க போறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் இந்த வாரம் ஒரு விடயம் நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இந்த வேதாகம அறிவியல் அப்படின்ற தலைப்பு கீழ ஏற்கனவே நம்ம வந்து ஒரு 2 எபிசோட் பார்த்திருக்கோம். இன்னைக்கு எபிசோட்ல ஒரு 3 பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு நான் குறிப்பா சொல்லப் போறேன். முதலாவதாக, நம்ம எல்லாருக்குமே தெரியும், வானத்துல இருக்க நட்சத்திரங்கள் வந்து எண்ணக்கூடாத அளவுக்கு நெறையா இருக்கு. அதாவது வந்து அன்கவுண்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபைனைட் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மனுஷங்களால வந்து அத எண்ணவே முடியாது. எவ்வளோ டெக்னாலஜி அட்வான்ஸ்மென்ட் வந்தாலுமே வந்து இத்தன நட்சத்திரங்கள் தான் இருக்கு அப்படின்னு நம்மளால வந்து அதுக்கு ஒரு நம்பர் குடுக்க முடியாது. மொத்தம் இவ்வளோதாங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, வரலாற்று ரீதியா பார்த்தோம் அப்படின்னா, இத விஞ்ஞானிகள் எப்போ கண்டுபிடிச்சாங்க? உங்களுக்கு நான் வந்து இத வரிசையா சொல்ட்டே வரேனே. முதல்ல கிறிஸ்துவுக்கு முன்பாக 170லேருந்து 120ஆம் ஆண்டுக்குள்ள ஹிப்பார்ச்சஸ் அப்படின்னு ஒரு கிரீக் அஸ்ட்ரானமர். அஸ்ட்ரானமர் அப்படின்னா வந்து வானியலாளர் அல்லது வானசாஸ்திரிகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வானத்து நட்சத்திரங்கள், கிரகங்கள் இந்த மாரி காரியங்கள ஆராய்ச்சி பண்ற விஞ்ஞானிகள் இவங்க எல்லாருமே. இந்த ஹிப்பார்ச்சஸ் அப்படின்றவரு ஒரு புத்தகம் எழுதுறாரு. அதாவது மொத்தமே வந்து 850 நட்சத்திரங்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டலாக் மாரி பிரிப்பேர் பண்றாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கிளாடியஸ் டாலமி அப்படின்னு ஒரு ரோமன் அஸ்ட்ரானமர். இவரு 850 இல்ல 1022 நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு புத்தகம் எழுதுறாரு. இது எழுதப்பட்ட காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா, 100லேருந்து 170ஆம் ஆண்டு கிறிஸ்துவுக்கு பின்பாக. இந்த விஷயம் தான் கிட்டத்தட்ட 1500 வருஷமா வந்து நம்பப்பட்டு வந்துச்சு. அதாவது 1600ஆம் ஆண்டு வரைக்குமே வந்து எல்லாருமே என்ன நம்பிக்கிட்டு இருந்தாங்கன்னா, மொத்தமே வந்து வானத்துல 1000 நட்சத்திரங்கள் தான் இருக்கு அப்படின்னு. சரியா? இதுக்கப்புறம் டெலஸ்கோப் கண்டுபிடிக்கிறாங்க. டெலஸ்கோப் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கலீலியோ கலீலின்றவரு, இவரு ஒரு அஸ்ட்ரானமர். ந கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம பள்ளிக்கூடத்துலலாம் இவர குறிச்சு நெறைய படிச்சிருக்கோம். இவரு 1610ஆம் ஆண்டுல வந்து இந்த டெலஸ்கோப் வந்து வானத்த நோக்கி பார்க்குறாரு. அப்ப பார்க்கும்போது அவருக்கு வந்து மேகம் மாரி ஏதோ ஒரு காரியம் தெரியுது. அவரு மொத என்ன நெனைக்கிறாரு, "இது என்ன மேகம் மாரி ஏதோ வெளிச்சமா இருக்கு" அப்படின்னு சொல்லி அத கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணும்போது தான் தெரியுது, மேகம் இல்ல. ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் சேர்ந்து இருக்கு. அதான் நமக்கு பார்க்க மேகம் மாரி தெரியுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் விஞ்ஞானிகள் எல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. நட்சத்திரங்கள் 1000த்துக்கும் மேல கிடையாது. அது எண்ணிக்கைக்கு அடங்காதது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 19ஆம் நூற்றாண்டுல எட்வின் ஹப்பல் என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா, ஒரு கேலக்ஸி மட்டும் கிடையாது. யுனிவர்ஸ்ல வந்து நம்ம மில்கி வே கேலக்ஸி மாரி எத்தனையோ கேலக்ஸிஸ், அதாவது எண்ணிக்கைக்கு அடங்காத கேலக்ஸிஸ் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ சுருக்கமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 1610ஆம் ஆண்டுல தான் வந்து விஞ்ஞானிகள் வந்து நட்சத்திரங்கள நம்மளால எண்ண முடியாது அப்படின்ற ஒரு 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 கண்டுபிடிப்பே வருது. இப்போ இந்த காரியத்த குறிச்சு வேதாகமம் என்ன சொல்லுது அப்படின்னா, எரேமியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுது, "வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும், கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல, நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும், எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்" என்றார். இப்ப இந்த காரியத்துல வந்து தாவீதின் சந்ததி குறிச்சு ஆண்டவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. அதுக்கு ஒப்பனையா, அதாவது ஒரு அனாலஜி குடுக்குறாரு. ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி குடுக்குறாரு. எதுனா வானத்து நட்சத்திரங்களையும், கடற்கரை மணலோட கம்பேர் பண்றாரு. இந்த வானத்து நட்சத்திரங்கள குறித்து சொல்லும்போது எப்படி என்ன வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, "வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும்", அதாவது அத எண்ணவே முடியாது அப்படின்ட்டு மிக தெளிவாக வசனம் சொல்லுது. இந்த வசனம் எரேமியா தீர்க்கதரிசி எழுதின காலகட்டம் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்கு முன்பாக 6ஆம் நூற்றாண்டு. அப்போ இந்த காலகட்டத்த வித்தியாசத்த பார்த்தோம்னா, விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சது 1600ஆம் ஆண்டுல. ஆனா, பரிசுத்த வேதாகம் இதே காரியத்த வந்து எப்போ நமக்கு சொல்லுது அப்டின்னா, கிறிஸ்துவுக்கு முன்பாக 6ஆம் நூற்றாண்டுல. கிட்டத்தட்ட 2000 வருஷம் கால இடைவேளை இருக்கு. எரேமியா தீர்க்கதரிசி இந்த விஷயத்த எழுதும்போது, எந்த ஒரு டெக்னாலஜியும் கிடையாது. எந்த ஒரு சயன்டிஃபிக் இன்ஸ்ட்ருமென்ட், டெலஸ்கோப் அந்த மாரி எதுவுமே இல்ல. அப்புறம் எப்படி அவருக்கு இப்படி ஒரு வெளிப்பாடு கிடைச்சிருக்கும்? அப்போ மிக தெளிவா தெரியுது. இது முழுக்க முழுக்க ஆவியானவர் அவருக்கு குடுத்த ஞானத்தினால, இது முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவியானவரால் இந்த காரியங்கள் எழுதுனனால மட்டுமே வந்து, இது எல்லாமே அவரால புரிஞ்சு எழுத முடிஞ்சிருக்கு அப்படின்றது.
இப்போ இந்த நட்சத்திரங்கள்லாம் பார்க்குறோம்ல நம்ம வானத்துல. நம்ம கண் பார்வைக்கு பார்க்க வந்து எல்லாமே வந்து அப்படியே மின்னும். ஒரே மாரி தான் இருக்கும். எவ்ளோ நட்சத்திரங்கள் பார்த்தாலும் எல்லாம் நம்ம பார்வைக்கு வந்து ஒரே மாரி தான் இருக்கும். ஆனா, இந்த டெலஸ்கோப் அதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டான காரியங்கள்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம், அந்த நட்சத்திரங்கள்லாம் வந்து நல்லா ஜூம் பண்ணி, பல லட்சம் கிலோமீட்டர் தள்ளி இருக்க நட்சத்திரம் கூட வந்து ஜூம் பண்ணி அத பத்தி படிக்க ஆரம்பிச்சாங்க விஞ்ஞானிகள். அப்படி படிக்கும்போது, ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா, ஒவ்வொரு நட்சத்திரமும் இன்னொரு நட்சத்திரத்தோட வித்தியாசமா இருக்கு. அதாவது ஒரு நட்சத்திரம் ஒரு சைஸ்ல இருக்கு, ஒரு அளவுல இருக்கு அப்படின்னா, வேற எதுவுமே வந்து அதே அளவுல இல்ல. ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்கு. இல்ல அதோட கெமிக்கல் கம்போசிஷன் மாறுது. இல்ல அதோடைய வெப்பம் மாறுது. அந்த மாரி நெறைய வித்தியாசங்கள் வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியுது. அப்போ 1909ஆம் ஆண்டுல என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, எந்த நட்சத்திரமுமே வந்து இன்னொரு நட்சத்திரத்தோட வந்து ஒரே மாரி இல்ல அப்படின்றத விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. புரியிற மாரி சொல்லணும்னா, மனுஷங்களுக்கு எப்படி கைரேகை இருக்கு. ஒருத்தரோட கைரேகை வந்து இன்னொருத்தரோட கைரேகத்தோட வந்து ஒத்துப்போகாது. எல்லாருக்கும் வந்து ஒரு யூனிக்கான ஒரு கைரேகை இருக்கு. எல்லாருக்குமே கம்ப்ளீட்டா வேற. ஆ 6000 வருஷம் ஹிஸ்டரியிலே வந்துட்டு ஒருத்தருக்கு கூட வந்து ஒரே மாரி மேட்ச் ஆகாது. அதே மாரி தான் வந்து இந்த நட்சத்திரங்களும் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. இத கண்டுபிடிச்ச வருஷம் வந்து 1909ஆம் ஆண்டுல. இப்போ இதே காரியம் நம்ம பரிசுத்த வேதாகமத்துல இருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு ஒரு காரியத்த எழுதுறார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 41, 42வது வசனத்த வாசிக்கிறேன். "சூரியனுடைய மகிமை வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே, மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும்." இப்போ இந்த காரியத்துல இந்த 42வது வசனத்த பார்த்தீங்க அப்படின்னா, பவுல் எழுதுறாரு, "மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும்" அப்படின்னு எழுதுறாரு. அப்போ ஒரு ஆவிக்குரிய காரியத்த வந்து பவுல் வந்து கொரிந்து சபைக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வராரு. அத பத்தி விளக்கி சொல்லிட்டே வராரு. அத விளக்கி சொல்றதுக்கு அவங்களுக்கு புரியும்படியாக என்ன சொல்றாரு அப்டின்னா வந்துட்டு, அவரு அதுக்கு ஒப்புமையா வேற ஒரு உதாரணம் குடுக்குறாரு. அந்த உதாரணம் எப்படி சொல்றாரு அப்டின்னா, 41வது வசனம். "மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது." இது ஆங்கிலத்தில வார்த்தை அழகா இருக்கும். யூனிக் அப்டின்ற வேர்ட் இருக்கும். அதாவது ஒரு நட்சத்திரத்த மாரி இன்னொரு நட்சத்திரம் இருக்காது அப்டின்னு. இந்த காரியம் பவுல் எழுதும்போது காலகட்டம் பார்த்தீங்க அப்டின்னா, கிறிஸ்துவுக்கு பின்பாக 53லருந்து 57ஆம் ஆண்டுக்குள்ள தான் வந்து இந்த நிருபத்த பவுல் எழுதுறார். இப்போ இந்த எழுதப்பட்ட காலத்துக்கும், விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச காலத்துக்கும் இருக்க வித்தியாசம் பார்த்தோம்னா, ஏறக்குறைய 1850 வருஷம் இடைவேளை இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம மறுபடியும் நம்ம வேதாகமம் சொல்ற ஒரு விஷயம், விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறதுக்கு மறுபடியும் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு மேல ஆகியிருக்கு. இதே மாரி இன்னொரு காரியம் இருக்கு. 19வது சங்கீதம் 4லிருந்து 6 வசனத்த உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். "ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்துக்கு கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன்" இப்போ இந்த வசனத்துல தான் ரொம்ப முக்கியம். "அது தன் மணவறையிலிருந்து புறப்படுகிற மணவாளனைப் போலிருந்து, பராக்கிரமசாலியைப் போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு, அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை." இப்போ இந்த காரியத்த வந்து ஒரு 150 வருஷத்துக்கு முன்னால என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த வசனத்த எடுத்து அதாவது வேதாகமத்துல வந்து பிழை இருக்கு. அதுல நெறைய தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி, அதுக்கு விரோதமா சில விஷயங்கள்ல நம்ம எப்படியாவது வந்து தப்புன்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த வசனத்த எடுத்துட்டு பாருங்க சயின்டிஃபிக்லி வந்து பூமி தான வந்து சூரியன சுத்தி வருது. ஆனா இந்த வசனத்துல வந்து சூரியன் சுத்தி வருதே அப்டின்ட்டு போட்டிருக்கே. அப்போ உங்க பைபிள் தப்பு தானே. ஏதோ ஒரு கதை எழுதி வச்சிருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டு இதுக்கு விரோதமான சில எதிர்ப்புகள் தெரிவிச்சாங்க. வேதாகமத்துல சில பிழைகள் இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு. ஒரு விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த வசனம் ஆக்சுவலா முழுக்க முழுக்க வந்து ஒரு உவமையான ஒரு காரியம். இதுக்குள்ள வந்து ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இருக்கு. ஆனா அதே சமயத்துல வேதாகமத்துல எந்த இடத்துல ஒரு உவமை வந்தாலுமே வந்து அது ஒரு உண்மையான ஒரு காரியத்த வச்சு தான் வந்து, அது ஒரு உவமையா இருக்கும். உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும் அப்டின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து கடுகு விதைய வச்சு ஒரு உவமை சொல்றாரு. இல்ல புளித்த மாவ வச்சு ஒரு உவமை சொல்றாரு அப்டின்னா, அது ரியாலிட்டி. அது சயின்டிஃபிக்கலாவும் அது உண்மையான ஒரு காரியம் தான். அப்ப அதே மாரி தான் இந்த விஷயமும் ஒரு லிட்டரலி அந்த வசனத்த அப்படியே அர்த்தத்த எடுத்தா கூட, அது உண்மையா தான் இருக்கும். ஆனா இது ஏன் புரியல அப்டின்னா, இதுக்கு பின்னால இருக்க விஞ்ஞானம் வந்து என்ன இதுக்கு பின்னால இருக்க அறிவியல் உண்மை என்னன்றது விஞ்ஞானிகளுக்கு தெரியாம இருந்தனால, இந்த காரியம் என்னன்னு புரியல. 1920லேருந்து 30ஆம் ஆண்டுக்குள்ள ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. என்ன அப்டின்னா, பூமி எப்படி சூரியன சுத்தி வருதோ, அதே மாரி சூரியனும் இந்த நம்ம கேலக்ஸி சொல்றோம்ல மில்கி வேன்ற கேலக்ஸி, அந்த கேலக்ஸிய சுத்தி வருதாம். அதாவது
ஒரு தடவ வந்து மொத்த அந்த கேலக்ஸிய சுத்தி வர்றதுக்கு 230 மில்லியன் வருஷங்கள் ஆகுமாம். அதாவது 230ன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 சைபர் போட்டுக்கோங்க. அத்தன வருஷம் ஆச்சுன்னா வந்து ஒரு வாட்டி வந்து இந்த சூரியன் வந்து கேலக்ஸிய ஒரே ஒருக்க சுத்தி இப்படி வந்துருமாம். இது விஞ்ஞானிகளால் நிரூபிக்கப்பட்ட ஒரு காரியம். அதே மாரி இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கேலக்டிக் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூரியன் வந்து மில்கி வே கேலக்ஸிய சுத்தி வருது. அப்போ இத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போ வசனம் வந்து உண்மையாயிருச்சு. ஓகே வசனத்துல இருக்கிறது ஏற்கனவே வந்து இதே காரியம் அ எழுதியிருக்க விஷயம் உண்மதான் அப்படின்றது நிரூபிக்கப்பட்டாச்சு. இது எழுதுறது தாவீது ராஜா. எப்போ எழுதுறாரு அப்படின்னா, கிறிஸ்துவுக்கு முன்பாக 8ஆம் நூற்றாண்டுல எழுதுறாரு. ஆனா நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து விஞ்ஞானிகள் வந்து 1900 ஆண்டுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ பைபிள் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்துக்கும், விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிற ஒரு விஷயத்துக்கும் கிட்டத்தட்ட 2700 வருஷம் வந்து வித்தியாசம் இருக்கு. இப்ப இந்த காரியங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி தாவீது ராஜாவோ, இல்ல எரேமியா தீர்க்கதரிசியோ, இல்ல பவுலோ வந்து ஆம் பயங்கர அட்வான்ஸ்டான சயின்டிஃபிக்கான சில காரியங்கள்லாம் வந்து அவங்க இவ்ளோ ஈஸியா வந்து பல 1000 வருஷத்துக்கு முன்னால எழுதிட்டாங்க அப்படின்னா, இதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டுமா தான் இருக்க முடியும். 2 தீமோத்தி 3வது அதிகாரம் 16 வசனம் சொல்லுகிறது போல, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அப்போ மிக தெளிவாக ஆதாரம் இருக்கு. இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு. அதனால தான் வந்து இவங்க எல்லாருக்குமே வந்து இவ்ளோ பெரிய ஒரு வெளிப்பாடு இருக்கு அப்படின்னு. அப்போ இது என்ன நிரூபிக்குது அப்படின்னா, இந்த வேதாகமம் முழுக்க முழுக்க கர்த்தர் நமக்கு குடுத்த ஒரு காரியம். அப்போ இது மொத்த பைபிளே வந்து இது வந்து கர்த்தர் மனுஷங்களுக்கு குடுத்த ஒரு வெளிப்பாடு அப்படின்றத ப்ரூவ் பண்ணுது. அதனால நம்ம தைரியமா போயி, இது வந்து ஆண்டவர் மனுஷங்களுக்கு குடுத்த வெளிப்பாடு. இந்த இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் எழுத்துக்கு எழுத்து உண்ம அப்படின்ற காரியத்த நம்ம தைரியமா போய் எல்லாருக்கும் போய் நம்ம அறிவிக்கலாம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு விடயமுடன் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளெஸ் யூ.